பாலான்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா. ஸோ காந்தக்கண்ணாடி மூவி நீட்டாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நாங்கள் ஃபஸ்ட் ஷோ தான் பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு தாண்டி இந்த படம் நிறைய இடத்துல வந்து சென்னையில் வந்து ஸ்க்ரீன் ஷோ பண்ணலை. ஸோ லாஸ்ட்டாக தான் எங்களுக்கு ஈஞ்சா பார்க்க விஜய் பார்க்கில் கிடைச்சிருந்துச்சு. படத்தை பார்த்துருந்தோம். ரொம்ப அற்புதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி டேரக்டர் புதுமுகம், ப்ரொடியூசர் புதுமுகம், ப்ளஸ் மியூசிக் டேரக்டர் புதுமுகம், எல்லாருமே புதுசு முகம். அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து இந்த அளவுக்கு அற்புதமாக வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அன்பு தான் இங்கே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த கதையை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை நீங்கள் கண்டிப்பாக மக்கள் வந்து நல்லபடியாக, அதாவது இந்த மாதிரி படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்களும் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் நீங்கள் வந்து பார்க்குறனாலையோ, இதை வந்து மற்றவங்கள்ட்ட பேசுனாலையோ, இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலையோ கண்டிப்பாக இது மாதிரி படங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கும்போது கத்தி கொத்து சண்டையில் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் எதிர்பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே கண்கலங்க படம். ஸோ எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி தேட்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு உங்களோட கமெண்ட் சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.